ஓம் நமச்சிவாய. 276 தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களுள் 258வது திருத்தலமான சென்னைக்கு அடுத்த திருவான்மியூரில் அமைந்துள்ள மருந்தீஸ்வரர் திருக்கோவில். இத்தல மூலவரான மருந்தீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இவருக்கு வான்மீகிநாதர், வேதபுரீஸ்வரர், அமுதீஸ்வரர், பால்வண்ணநாதர் போன்ற பெயர்களும் உண்டு. உற்சவர் திருநாமம் தியாகராஜர் என்பதாகும். கொள்ளைக்காரனாக இருந்த வால்மீகி மனம் திருந்திட எண்ணம் கொண்டு இத்தலம் வந்து சிவபெருமானை வழிபட்டார். அவருக்கு வன்னி மரத்தடியில் இறைவன் காட்சி கொடுத்தார். இதனால் இந்த ஊர் திருவான்மியூர் என்று பெயர் பெற்றது. அதுவே மருவி திருவான்மியூர் ஆனது. இவ்வாலயத்தில் மூலவர் வீற்றிருக்கும் விமானத்திற்கு சதுர்வஸ்தம் என்று பெயர். ஒருமுறை அப்பய தீட்சிதர் என்ற பக்தர் இறைவனை தரிசிக்க வந்தார். அப்போது பெரும் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோவிலுக்குள் செல்ல முடியவில்லை. அவர் சுவாமிக்கு பின்புறம் இருந்ததால் இறைவனின் முதுகு பகுதியைத்தான் தரிசிக்க முடிந்தது. இறைவா, உன் முகம் காட்டு என்று வேண்டியதன் பெயரில் இறைவன் மேற்கு முகமாக திரும்பி தன் முக தரிசனத்தை வழங்கினார். இதனால் இத்தல இறைவன் மேற்கு நோக்கி அருள்கிறார். கோவில் பிரகாரத்தில் அகத்தியருக்கும் வால்மீகிக்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்த வன்னிமரம் உள்ளது. அகத்தியர் இத்தலம் வந்து ஈசனை வழிபட்டார். அவருக்கு வன்னி மரத்தடியில் காட்சி தந்த ஈசன் உலகில் தோன்றியுள்ள நோய்கள் பற்றியும் அதற்கான மருந்துகளையும் மருந்துகளை தயார் செய்வதற்கான மூலிகைகளையும் பற்றி உபதேசித்தார். எனவேதான் இத்தல இறைவன் மருந்தீஸ்வரர் என்று பெயர் பெற்றார். மூலவருக்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கி விபூதி பிரசாதம் சாப்பிட்டால் எந்தவித நோயாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். பாவங்களும் தீரும். வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்கினால் முக்தி கிடைக்கும். கோவிலின் பிரதான ராஜகோபுரம் கிழக்கு பார்த்த நிலையில் உள்ளது. ராஜகோபுரத்தை அடுத்து உள்ளே முன் மண்டபம் உள்ளது. அதன் அருகிலேயே ஒரு சிறிய தடாகமும் நந்தவனமும் அமைந்துள்ளது. அதனை அடுத்து கோவிலின் வலப்புறம் திரிபுர சுந்தரி அம்மன் சன்னதி உள்ளது. கோவிலின் வெளி திருச்சுற்றில் 3 விநாயகர்கள், வேதாகம பாடசாலை, நூலகம், திருமுறை மண்டபம் ஆகியவை உள்ளன. மண்டபத்தின் வருடம் 365 நாட்களும் சமய சொற்பொழிவுகள் மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறுகிறது. நிறைய பசுக்களை கொண்ட ஒரு பசுமடமும் உள்ளது. மூலவர் சன்னதிக்கு வலப்புறம் தியாகராஜர் சன்னதி உள்ளது. மூலவர் மருந்தீஸ்வரர் சன்னதியின் உள் சுற்றில் கஜலட்சுமி, வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், நடராஜர் சன்னதி, 108 சிவலிங்கங்கள், கால பைரவர், கேதாரீஸ்வரர், ராமநாதேஸ்வரர், சுந்தரேஸ்வரர், உண்ணாமலை அம்மை, ஜம்புகேஸ்வரர், நாயன்மார்கள், நால்வர் ஆகியோர் உள்ளனர். மூலவர் கருவறை திருச்சுற்றில் துர்க்கை, சண்டிகேஸ்வரர், விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, கணபதி ஆகியோர் உள்ளனர். மேற்கு வாயில் வழியின் வரும்போது கோபுரத்தை அடுத்து கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவை காணப்படுகின்றன. சந்திரனும் சூரியனும் ஒரு சேர இங்கு வந்து வழிபட்டதால் மற்ற கிரகங்கள் இங்கு மறைந்து நின்றது எனவும் அதனாலேயே இங்கு நவகிரக சன்னதி கிடையாது என்றும் கூறப்படுகிறது. அருள் வழங்கும் அன்னை உமையவள் இங்கு சொக்க நாயகி என்னும் திரிபுர சுந்தரியாக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள். மனமுருகி தன்னை தொழுவோரிடம் பேசும் சக்தி கொண்டவள் இந்த அன்னை. பாசம் அங்குசம் தாங்கி அபயவரத ஹஸ்தம் காட்டும் திருக்கரங்களோடு அடைக்கலம் தந்து வருபவள் அன்னை திரிபுர சுந்தரி. அன்னையின் ஆலயத்தின் வெளிப்புற தூணில் இருக்கும் சரபேஸ்வரர் வெகு சிறப்பானவர். இங்குள்ள வன்னி மரத்தடியில் ஆண்டுதோறும் நடக்கும் பங்குனி மாத பிரம்மோற்சவத்தில் 9ஆம் நாள் ஈசன் அகத்தியருக்கு காட்சி தருகிறார். முக்கிய திருவிழாவான நடன காட்சியையும் ஆண்டுதோறும் வால்மீகி முனிவருக்கு அளித்து வருகிறார். குற்றாலத்துக்கு பிறகு திருவான்மியூரில் நடக்கும் இந்த நடன திருவிழாவே இங்கு சிறப்பானது. வால்மீகி முனிவருக்கு தனி கோவில் ஒன்று உள்ளது. சூரியன் இத்தலத்தில் பெருமானை அர்த்த ஜாமத்தில் வழிபட்டதாக வரலாறு உள்ளதால் பெருவிழாவின் கொடியேற்றம் அர்த்த ஜாமத்தில்தான் நடைபெறுகிறது.
விழா காலங்களில் சுவாமி புறப்பாடு காலை மாலைகளில் சந்திரசேகரரும் பஞ்சமூர்த்திகளும் மட்டுமே. தியாகராஜா புறப்பாடு பகலில் கிடையாது, இரவில் மட்டுமே நிகழ்கிறது. சோழர்கால கல்வெட்டுகள் 16 கொண்டுள்ள இந்த பழமையான திருத்தலம் திருநாவுக்கரசர் பெருமான், திருஞான சம்பந்தர் பெருமான் என இருவராலும் பாடப்பெற்றது. கோவிலின் வெளியே ஒரு பெரிய தெப்பக்குளம் ஒன்றும் உள்ளது. பங்குனி பெருவிழாவின் நிறைவு நாளில் சந்திரசேகரர் தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது. ஒரு சமயம் காமதேனு பிரம்ம ரிஷியான வசிஷ்டரிடம் அவமரியாதையாக சிவபூஜை நேரத்தில் பால் கொடுக்காமல் தாமதம் செய்தது. அதனால் கோபம் கொண்ட வசிஷ்டர், நீ பூவுலகில் பசுவாக பிறப்பாய் என்று சாபமிட்டார். தன் தவறை உணர்ந்து வருந்திய காமதேனு வசிஷ்டரிடம் மன்னிப்பு கேட்டு சாப விமோச்சனத்துக்கான வழியை கேட்க, வான்மியூரில் எழுந்தருளியிருக்கும் சுயம்புலிங்கத்திற்கு தினமும் பால் சொரிந்து அபிஷேகம் செய்து வா, சாப விமோச்சனம் கிட்டும் என்று கூறினார். அதன்படியே செய்து ஈசன் அருளால் சாப விமோச்சனம் பெற்றது காமதேனு. பசு பால் சொரிந்து சிவலிங்கம் வெண்ணிறமாக காட்சி தந்ததால் இவர் பால்வண்ணநாதர் என்று பெயர் பெற்றார். பசு பால் சொரிந்து வழிபட்டமை தொடர்பாக சிவலிங்க திருமேனியில் சிரசிலும் மார்பிலும் பசுவின் குளம்பு வடு தெரிகின்றது. நக்கீரர் உள்ளிட்ட பல புலவர்களாலும் கொண்டாடப்பட்டவர் இந்த பெருமான். அதிகாலை கோபூஜையும் அர்த்தஜாம பாலபிஷேகமும் இங்கு கண்டு வழிபடத்தக்க பூஜைகளாகும். இங்கு வழங்கப்படும் அபிஷேக பாலே சகல வியாதிகளுக்கும் மருந்தாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. இங்கு சுவாமிக்கு பால் அபிஷேகம் மட்டுமே செய்யப்படுகிறது. பஞ்சாமிர்தம் முதலான பிற அபிஷேகங்கள் அனைத்தும் ஆவுடையாருக்கே செய்யப்படுகின்றன. மந்தமாகிய சிந்தை மயக்கறுத்து அந்தமில் குணத்தானை அடைந்து நின்று எந்தை ஈசன் என்று ஏத்திட வள்ளீரேல் வந்து நின்றிடும் வான்மியூர் ஈசனே. அறியாமையால் தனது மனதில் ஏற்படும் தயக்கத்தையும் தடுமாற்றத்தையும் நீக்கி மனம் ஒன்றி முழு உணர்வுடன் எல்லையற்ற வல்லமை படைத்தவனும் ஒப்பற்ற 8 குணங்களை உடையவனுமாகிய இறைவனின் திருப்பாதங்களை நாடி நின்று எமது தலைவனே ஈசனே என்று தொழும் அடியவர்களின் முன்னே இறைவன் வந்து தோன்றுவான். சொல்ல சொல்ல நீளும் இந்த திருத்தலத்து ஈசனும் இறைவியும் காணும் போதே குணமளிக்கும் எளிய வைத்தியர்கள். நம்மிடமிருந்தே பிறக்கும் எல்லா தீமையும் பாவங்களும் நீங்கவும் மருந்தீஸ்வரரை தரிசித்து அவரது அருளை பெறுவோமாக.